The approximate depth of an ocean is 2700 meter. The compressibility of water is 45.4 into 10 power minus 11 and density of water is 10 power 3. What fractional compression of water will be obtained at the bottom of the ocean? So இது question. So இப்போது compressibility அப்படின்னா நீரின் சுருக்கத்தன்மைன்னு சொல்லுவோம் கரெக்டாக. ஸோ கொடுத்துருக்க கிவன்லாம் ஃபஸ்ட் எழுதிடுவோம். கம்ப்ரெசிபிலிட்டி நீரோட சுருக்கத்தன்மை, டென்சிட்டி கன அளவு, ஸோ தண்ணீரோட கன அளவு, இது ஓஷனோட டெப்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ரெசிபிலிட்டி வந்து நம்ம கேன்னு எடுத்துப்போம். ஸோ அதை கிவன் எழுதியாச்சு. அண்ட் டென்சிட்டி வந்து ரோ ஈக்குவல் டு 10 power 3 அண்ட் ஹெச் ஈக்குவல் டு சொல்லிட்டு எழுதிட்டாங்க. அவங்க கேட்டிருக்கிறது ஃப்ராக்ஷனல் கம்ப்ரெஷன். ஃப்ராக்ஷனல் கம்ப்ரெஷனாக பின் எழுத்த தன்மை கரெக்டாக. ஸோ இப்போ தண்ணிக்கு நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறப்ப, அழுத்தம் கொடுக்குறப்ப அதோட கன அளவில் வந்து குறையும். ஓகேவா. ஸோ ஒரு ப்ரெஷர் கொடுக்குறப்ப அந்த தண்ணியோட கன அளவு எந்த அளவுக்கு குறையும் அப்படிங்கிறது சொல்கிறது தான் இந்த ஃப்ராக்ஷனல் கம்ப்ரெஷன், அதாவது ΔV/V. ஓகேவா. ஸோ இப்போது நமக்கு ஃபார்முலா தெரியும், அந்த கம்ப்ரெசிபிலிட்டி ஈக்குவல் டு 1/B. ஓகேவா. ஸோ அந்த பல்க் மாடுலஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, P divided by ΔV/V. ஓகே. ஸோ இந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ΔV/V/Pன்னு வரும் கரெக்டாக. ஸோ நமக்கு Pயோட வேல்யூ தெரியும், ரோ இன்ட்டு G இன்ட்டு H. இது டென்சிட்டி ஆஃப் அ வாட்டர், நீரோட கன அளவு, இது வந்து ஓஷனோட டெப்த்து, ஜிங்கிறது கிராவிட்டி கரெக்டாக. இப்போது ΔV/V ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன்லேருந்து K இன்ட்டு Pன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ Pயோட வேல்யூ, இந்த வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ ரோ இன்ட்டு G இன்ட்டு H. ஓகே. ஸோ கேவோட வேல்யூ எழுதுகிறோம் அண்ட் ரோவோட வேல்யூ. கிராவிட்டியோட வேல்யூ வந்து 9.8க்கு பதிலாக நம்ம வந்து 10ன்னு மாற்றிக்கிறோம் நம்மளோட கம்ஃபர்டபிலிட்டிக்காக. அண்ட் ஹெச்சோட வேல்யூ எழுதிட்டிங்க. ஓகேவா. ஸோ இப்போது நான் ஜஸ்ட்டு இந்த வேல்யூஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணுறேன். 45.4 இன்ட்டு 27 மல்டிப்ளை பண்ணுறப்போ எனக்கு இந்த வேல்யூ கிடைக்கிது. ஸோ 10 power minus 11, 3, இங்கே ஒரு 0, 4, இங்கே 2 0 இருக்குது கரெக்டாக. ஸோ 6 வரும், 11 - 6 -5 வரும். இப்போது இங்கே வந்து 1 பாயிண்ட்டை நான் ஷிஃப்ட் பண்ணுறப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 1.2258 × 10⁻⁻².